لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله وما بعد. கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அலையில்லா கருணையும் இல்லா கேள்வியும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுடைய பேரருளால் பெருக்கருமையால் புனிதமிக்க ரமலானிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சத்திய சஹாபாக்களின் வரலாற்று தொடரிலே இன்றைய தினம் நாம் சந்திக்க இருப்பது அதில் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவர் ஒரு அன்சாரி சஹாபி. இரண்டு நாட்களாக தொடர்ந்து முஹாஜிர் சஹாபிகளுடைய வாழ்க்கையை நாம் கேட்டதன் காரணமாக இன்றைய தினம் ஒரு அன்சாரி சஹாபி ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வரலாற்றை நாம் பார்க்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பையத்துல் அகபத்துல் ஊலா என்று சொல்லக்கூடிய முதலாவது அகபா ஒப்பந்தத்தின் பொழுது மதீனாவிலிருந்து சில மக்கள் வருகிறார்கள். ஹஜ்ஜின் போது வினாவில் வைத்து அந்த ஒப்பந்தம் நடைபெறுகிறது. அப்போது சில மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் அதற்கு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மதீனாவுக்கு முஅல்லிமாக, தாயியாக, இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பாளராக அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மதீனாவுக்கு முஅல்லிமாக அனுப்புகிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவுக்கு சென்று அங்கே மக்களுக்கு இஸ்லாமிய தாவா செய்து அழைப்பு பணி செய்து அடுத்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு வரும்பொழுது ஒரு 72 சஹாபாக்களை அழைத்து வந்தார்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் ஒருவர் தான் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர் மதீனாவிலே ஒரு கோத்திரத்தாருக்கு, பனு சலமா என்ற கோத்திரத்தாருக்கு தலைவராக இருந்தார்கள். அந்த அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் தான் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்காக, அவர்களுக்கு இஸ்லாமிய பயிற்சி செய்வதற்காக மதீனா மக்காவுக்கு வரும் பொழுது அந்த 72 பேரில் ஒருவர் அவர் தன்னுடைய மகன் 17 வயது வாலிபன் அவரையும் அழைத்துக் கொண்டு வருகிறார். தந்தையோடு சேர்ந்து ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். 17 வயது வாலிபனாக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் ஆரம்ப காலத்திலேயே வியாபாரத்தின் பக்கம் ஆர்வமுள்ளவர்களாக அதில் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்ததன் காரணமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தந்தை அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முழுமையாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஜிஹாத் செய்வதிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பாடுவதிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலும் முழுமையாக கவனம் செலுத்தினார்கள். அப்துல்லா இப்னு அம்ருக்கு ஜாபிர் இப்னு அப்துல்லா ஒரே மகன். அவர்களை தவிர 9 பெண் பிள்ளைகள், எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள். அப்துல்லா இப்னு அம்ருக்கு சின்ன வயதிலே மனைவி இறந்து விட்டார்கள். ஆனாலும் கூட வேற கல்யாணம் பண்ணல. அதனால 9 பெண் குழந்தைகள் வீட்டில் சின்ன பிள்ளைகளா இருக்கிறதுனால அவங்களுக்கு துணையா தன்னுடைய மகன் இருக்கணும்னு சொல்லி ஜாபிர் இப்னு அப்துல்லாவை வீட்டில் வச்சிருந்தா இவங்க முழுமையா மார்க்கத்தில் இருக்கிறாங்க. யார்? அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்கள். அதனால ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்த பிறகு அவர் இளம் வயது வாலிபராக 20 வயது 21 வயதாக இருந்தும் கூட அவர்களால் பதில் பொருளை கடந்து முடியல. ஏன்னு சொன்னா அவங்க தந்தை தடுத்துட்டாங்க. நான் போறேன் பதில் பொருளுக்கு, நீ தங்கச்சி மரம் பார்த்துக்க,
ரெண்டு பேரும் வீட்டில் ஆம்பளை இல்லாம ஆயிடும், இல்லை சின்ன சின்ன பிள்ளைங்க பயந்துருவாங்க, அம்மா வேற இல்லை அப்படிங்கிறதுனால ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை ஜிஹாதுல போக விடல. இதுக்கு என்ன முக்கியமான காரணம் என்னன்னா, தன்னுடைய மகனை ஜிஹாதுக்கு அனுப்பிட்டா நமக்கு ஷஹாதத் கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சுயநலம் இருந்து அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகன் ஜிஹாதுக்கு போயிட்டா மகன் தான் ஷஹாதத் நம்ம கிடைக்காம போயிடும், அதனால மகனை வீட்டில் இருக்க வச்சுட்டு நாம ஜிஹாதுக்கு போகணும்னு சொல்லி அவங்க ஜிஹாதுக்கு போனாங்க. பத்ர் போர்ல அதனால ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொள்ள முடியவில்லை. அதற்கு பிறகு உஹது போரில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொள்ளவில்லை. அப்பொழுதும் அவருடைய தந்தை அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஜிஹாதுக்கு போறாங்க. ஆனால் அவருடைய சுயநலம்னு சொல்லலாம் அல்லது பேராசைன்னு சொல்லலாம், அல்லாஹ்வுடைய பாதையிலே தனக்குத்தான் அந்த ஷஹாதத் கிடைக்க வேண்டும் என்ற அந்த வேட்கை, அந்த ஆர்வத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்து உஹது போரில் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாகிட்டார்கள். ஷஹீதானது மட்டுமல்ல, அவருடைய அந்த வீரதீரமான போரையும் வீரதீரமான ஆக்ரோஷமான அந்த முயற்சிகளையும் பார்த்த எதிரிகள் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் குறைஷிகள் சுமார் 15 பேர் கொல்லப்பட்டார்கள். 15 பேரை கொன்ற பிறகுதான் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதானார்கள். ஆனால் குறைஷிகளுடைய முக்கியமான தலைவர் 17 பேரை கொண்டுட்டார். உடனே அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாகி கீழே விழுந்த பிறகு கூட குறைஷிகள் அவருடைய முகத்தையும் உடலையும் சின்னாபின்னப்படுத்தினார்கள். இறந்து போன ஜனாசாவை கூட வெட்டி குத்தி சிதைத்து சின்னாபின்னப்படுத்தினார்கள். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவை மூடி வைத்து யாரையும் பார்க்கக்கூடாத அளவுக்கு மூடி வச்சுட்டாங்க. ஏன்னா பார்க்கறது ரொம்ப விகாரமா இருந்துச்சு, முகம் முழுவதும் சிதைக்கப்பட்டு குத்தப்பட்டு குதிரப்பட்டு இருந்துச்சு. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் பார்க்க வேணாம் அப்படின்னு தடுத்துட்டாங்க. ஆனால் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய தந்தையை கடைசியா ஒரு முறை பார்க்கணும், கடைசியா தீதார் பார்க்கணும் தந்தையின் முகத்தை அப்படின்னு விரும்பின பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி அவங்க மகனுக்கு மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு முகத்தை திறந்து காட்டுறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல அவங்களுடைய மாமி, அதாவது அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய தங்கை, அவங்க நின்றாங்க, பொம்பளை நின்றாங்க, அதை கவனிக்கல. அண்ணனுடைய முகத்தை பார்த்தோம்னா அந்த அம்மா அப்படியே ஓடு கதைக்காங்க அதிகம், இப்படி தன்னுடைய அண்ணன் மகன் சிதைக்கப்பட்டது, சின்னப்படுத்தப்பட்டது. அப்பதான் நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அம்மா யாருன்னு அவங்க சொல்றாங்க, இது அப்துல்லாவுடைய தங்கை, இந்த அம்மையா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு மாமி அப்படின்னா, அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மாமிக்கு ஆறுதல் சொல்லி சரி அப்ப ஜனாசாவை மூடிடுறாங்க. தன்னுடைய தந்தை உஹது போரில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த 9 சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்க 9 பேர் அவங்க சின்ன பிள்ளைங்க. அப்ப அந்த 9 பொம்பளை பிள்ளைங்களும் தன்னுடைய ஒட்டகத்தை அனுப்பி வைக்கிறாங்க பதில் போருக்கு, பதில் மைதானத்துக்கு அனுப்பி தன்னுடைய அடுத்த தகவல் சொல்றாங்க, அத்தாவோட ஜனாசா கொண்டு வந்துருங்க, நாங்களாம் பார்க்கணும், பார்த்து நம்ம முகல்லாலே அடக்கம் பண்ணிக்கலாம். ஏன்னு சொன்னா மஸ்ஜித் நபவியிலிருந்து சுமார் 1 மைல் தூரத்துல இருந்த பனு சலமா என்ற முகல்லாவில் தான் அது ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு குடும்பம் இருந்துச்சு. அப்ப அவங்க நம்ம முகல்லாலே அடக்கம் பண்ணிக்கலாம், அத்தாவோட ஜனாசா எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு ஜாபிர் என்ன பண்றாங்க, தன்னுடைய அத்தாவோட ஜனாசா எடுத்துட்டு போய் தான் நினைக்கிறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லையே ஜாபிரே நீங்க எடுத்துட்டு போகாதீங்க, உஹது ஷுஹதாக்கள் எல்லாம் ஒரே இடத்துல அடக்கம் செய்யப்பட்டோம், ஏனால் அவர்கள் அடக்கம் செய்யப்படும் இந்த இடம் ஒரு புனிதமான இடம், இந்த இடத்துல அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டோம், மறுமையில் இங்கே அடக்கம் செய்யப்படுபவர்கள் தான் முதலில் எழுப்பப்படுவார்கள், அதனால இங்கே அடக்கம் பண்ணணும்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு கிணங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தனது தந்தை அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உஹது மைதானத்திலே மற்ற 70 சஹாபாக்களுடன் சேர்ந்து அவர்களை அடக்கம் பண்ணிடுறாங்க. இந்த நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை இறந்து போயிட்டாங்க. இவங்க சின்ன வயசு 21 வயசு தான், கல்யாணம் முடிக்கல. 9 சின்ன பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு அழைச்சு கேட்கறாங்க, பார்த்தா கடுமையான கடன் இருந்தது அவங்களுடைய குடும்பம். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு குடும்பம் சரி, அவங்க அத்தா அப்துல்லா இருக்கும் சரி, குடும்பம் கடுமையான கடன் இருந்துச்சு. அந்த கடன் முறை இவங்க மேல வந்துருது. இவங்க சின்ன பையன் 21-22 வயசு தான் ஆச்சு. பிள்ளைகள் எல்லாம் சின்ன பொம்பளை பிள்ளைங்களா 9 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட குடும்பத்தையும் பார்க்கணும், கடனையும் அடைக்கணும். கடுமையான கடன் தொல்லையினால் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. கண்மணியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குடும்ப தலைவர், ஒரு வெல்விஷர், ஒரு சிறந்த ஒரு அக்கறையோட அவங்களை கூப்பிட்டு கேட்கறாங்க, என்ன விஷயம் யாரும் சொல்ற இந்த மாதிரி கடுமையான கடனா இருக்குது, சரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, 2 தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்திலேருந்து வர்ற அந்த வருமானம், அந்த தோட்டத்தில் வரக்கூடிய அந்த விளைச்சல் அறுவடை அது குடும்பத்துக்கே போத மாட்டேங்குது, இருந்தாலும் குடும்பத்தை ரொம்ப சுருக்கமாக நடத்திக்கிட்டு நான் கடனை கொஞ்சமாக அடைச்சிட்டு வந்தேன், இருந்தாலும் கடன் அடைக்கிறது ரொம்ப நாளாக ஆயிட்டதுனால எல்லாரும் அந்த கடன் தொழில்காரங்க வந்து ரொம்ப கழுத பிடிக்கிறாங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அப்பதான் அவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கடன் தொல்லை விஷயத்தை ரசூலுல்லாஹி சொல்றாங்க. சொன்னா கடன் கொடுத்தவங்க பெரும்பாலும் யாரும் தான் யூதர்கள், பெரும்பாலும் கடன் கொடுத்தவங்க எல்லாமே யூதர்கள். ஏன்னா அந்த
கொடுப்பதே ஒரு சவாப், ஒரு சதக்கா என்று சொல்லுது அல்லாஹ் வார்த்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒருத்தர் தன்னுடைய நண்பருக்கோ இல்லை சகோதரருக்கோ கடன் கொடுத்து, நம்ம ஒருத்தருக்கு 1000 கடன் கொடுக்குறோம், கடன் கொடுத்தா 2 மாசம் தந்தேன்னு சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவர் சொன்ன தவணையை விட அவரால் தர முடியல, உங்களுடைய எக்ஸ்ட்ரா டைம் கேட்கிறாரு, தவணை கேட்கிறாரு. நீங்க எவ்வளவு நாள் தவணை கொடுப்பீர்களோ அவ்வளவு நாட்களுக்கும், உதாரணம் 2 மாசம் தாண்டி அதுக்கப்புறம் நீங்க 2 மாசம் 1 மாசம் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த 1 மாசமும் ஒவ்வொரு நாளும் அந்த தவணை தொகையை கொண்டு 2 மடங்கு சதகா செய்கிற நன்மை அல்லாஹ் தருகிறார். உதாரணமா மார்ச் 31 பணம் தந்தேன்னு சொன்னார் அவர். அவரால் தர முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு, உங்களுக்கு சிரமப்படுறாரு. நீங்க 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தருவீங்க, நீங்க எக்ஸ்ட்ரா 1 மாசம் டைம் கொடுத்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து என்னைக்கு அவர் கடன் அடைப்பார் அது வரைக்கும் தினந்தோறும் 2 லட்சம் ரூபாய் ஒரு சதகா செஞ்ச நன்மை அல்லாஹ் தரான். அப்போ கடன் கொடுப்பதை ஒரு இபாதத்தாக சொன்ன மார்க்கம் அல்லாஹ் தீன் இஸ்லாம். ஒரு சவாபா செய்யுங்க, இபாதத்தா செய்யுங்க, ஒரு உதவியா செய்யுங்க அப்படின்னு சொன்னதை, இந்த கடன் என்ற ஒரு இபாதத்தை அசிங்கமான கேவலமான வியாபாரமாக ஆக்கியது முதல்ல உலகத்தில் யூதர்கள் தான். கடன் கொடுத்து அது லாபமாகுது, அது பேர் என்னது? அது பேர் என்னது? வட்டி. அப்ப அந்த கடன் என்ற ஒரு இபாதத்தை ஒரு அசிங்கமான வியாபாரமாக மாற்றிய குற்றத்தை முதல்ல செய்தவர்கள் யூதர்கள். அந்த அடிப்படையில் தான் யூதர்கள் ரசூலுல்லாஹ் காலத்திலே சஹாபாக்கள் காலத்திலே கடன் கொடுத்து தொழில் செஞ்சு இருந்தாங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு முஸ்லிம்கள் போராடி, உலக முஸ்லிம்கள் போராடிட்டு இருக்காங்க, துவா செஞ்சுட்டு இருக்காங்க. அங்குள்ள முஸ்லிம்கள் தினத்தின உயிரை பாய்ச்சிட்டு இருக்காங்க. எங்க? பலஸ்தீன்ல. அந்த பலஸ்தீன்ல முஸ்லிம்களுடைய முதல் கிப்லாவான ஜெருசலத்தையும் பைத்துல் முகத்தஸையும் சுற்றியுள்ள பகுதியையும் யூதர்களிடத்தில் இழந்ததே வட்டிக்கு கடன் வாங்கி தான். யூதர் முதல்ல அவங்க ஏழை முஸ்லிம்களுக்கு வட்டி தான் கடன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கடன் கொடுத்தாங்க, கடன் வட்டி ஏறி கடன் அடைக்கிறவன் அப்போ இடத்தை எழுதி கொடுத்துரு, வீட்டை எழுதி கொடுத்துரு, அதை ப்ரோனோட் எழுதி கொடு, இப்படி வீட்டை எழுதி வாங்கி தான் ஜெருசலத்தையும் கொடுத்தார்கள் யூதர்கள். பைத்துல் முகத்தஸை இழந்து நிற்கிறது இந்த வட்டினால தான். இந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வட்டிக்கு வாங்கலாமே, அவங்க யூதர்களுக்கு கடன் வாங்கியிருந்தாங்க. ஆனா அது வரைக்கும் வட்டி சம்பந்தமான வசனங்கள் இறங்கல, ஹராமாக்கப்படல. அது வட்டி கொடுத்து வாங்குறது ஹராமாக்கப்படல. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடன் வாங்கியிருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்களை அழைச்சு பேசுறாங்க. பேசி இந்த மாதிரி ஜாபிர் அந்த தந்தை ஷஹீத் ஆயிட்டாங்க, அவங்க 9 பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளைகளை விட்டு பேசுறாங்க, அவரால் கடன் அடைக்க முடியல, அதனால கொஞ்சம் நீங்க ஏதாவது விட்டு கொடுக்க முடியுமா, கொஞ்சம் கடன் தொகையை கொஞ்சம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம சலாசம் பண்றாங்க. அவங்க சமாதான பஞ்சாயத்து பண்றாங்க. ஆனா யூதர்கள் எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. நானும் பைசாவோட விட்டு கொடுக்கணும், என் பணத்தை வச்சு தலை பார்க்க சொல்றேன் அப்படின்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்தாங்க, சரி வேற வழி இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சரி ஜாபிரே, யூதர்கள் சொல்றாங்க, சரி அப்ப நீங்க 2 தவணையா யூதர் ஜாபிர் வந்து உங்களை கடன் அடைச்சுவாரு, இந்த வருஷம் பாதி அமௌண்ட் அடைச்சுவாரு, அடுத்த வருஷம் மீதி அமௌண்ட் உங்களை அடைச்சுவாரு. அப்படி யூதர்கள் ஒத்துக்கிறாங்க. இந்த வருஷம் பாதி அமௌண்ட் அடைச்சுவாரு, அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு மீதி அமௌண்ட் அடைச்சுவாரு அப்படின்ற உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த சமாதானம் அதில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மிகப்பெரிய திருப்தியை ஏற்படுத்திச்சு, மிகப்பெரிய நிம்மதியை கொடுத்துச்சு. ஆனா அதே நேரத்தில் இந்த வருஷத்துக்குள்ள பாதி அமௌண்ட் எப்படி அடைக்க போறோம், அது என்ன ஏதாவது சோர்ஸ் இருந்தா பரவாயில்ல, ஏதாவது வழி இருந்தா பரவாயில்ல, ஒன்னும் சோர்ஸ் இல்ல, வழி இல்லை, எப்படி அடைக்க போறோங்கிற ஏக்கம் இருந்துச்சு. கண்ணு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு கொடுத்த தவணையின்படி அந்த தவணை முடிய ஆரம்பிச்சு. இந்த வருஷத்துல பார்த்து அடைப்பான்னு சொன்னாங்க, அந்த தவணை கொஞ்சமா முடிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 1 வாரம் இருக்குது. இந்த நேரத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்தலாமா, நான் ஏற்கனவே நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அவங்க மனசை வருத்தப்படுத்திட்டோம். அவங்க வந்து இருக்கிற 1000 வேலைகள் மத்தியில நம்ம விஷயத்தை தலையிட்டு நம்ம வேலையை அவங்க தலையிட்டு ஜாபிர் பிடிக்கல, அவங்க தீனுடைய பணியை பார்ப்பாங்களா, மார்க்க பணியை பார்ப்பாங்களா, சொந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்களா, அதை ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்தலாமா, ரசூலுல்லாஹ் தான் தவணை கொடுத்தாங்க. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு மனசையில ரசூலுல்லாஹ் சொல்லுது, பாருங்க சனிக்கிழமையோட தவணை முடிய போகிறது, வெள்ளிக்கிழமை கண்ணு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தேடி விட்டு வந்து விட்டார்கள். என்ன ஜாபிர், நாளைக்கு தவணை முடியுது, என்ன பண்ண போறீங்க? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லல, ஜாபிர் யோசிச்சுட்டே இருக்காங்க, தவணை முடிய போதே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. கண்ணு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு ஞாபகம் வச்சிருந்தேன், ஜாபிர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து என்ன ஜாபிர், நாளைக்கு தவணை முடிய போது என்ன பண்ண போறீங்க? யாரும் சொல்லலாம், ஒண்ணுமே இல்லை, யாரும் சொல்ல என்ன பண்றது தெரியல. சரி வீட்டுல என்ன இருக்குது, இப்போ கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் பேரிச்சம்பழம் ஒரு குவியல் கிடக்குது, அவ்வளவுதான், இதை வச்சு என்ன பண்றது தெரியல, சின்ன குவியல் பேரிச்சம்பழம் குவியல் கிடக்குது. அப்படியா அப்படின்னு சொல்ல ஓச்சி தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அபுதாபில பத்தி ஆதாரப்பூர்வமான சம்பவம். முஸ்லிம் அஹமதுல ஓச்சி தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. தாங்க ஒரு சின்ன தண்ணி அந்த குவித்திரைக்கப்பட்டுள்ள அந்த பேரிச்சம்பழத்தின் மீது அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி பிஸ்மில்லாஹ் என்று தெரிந்தார்கள். தெளிந்து விட்டு அவர்கள் பக்கத்தில் ஒரு அறை
யூதர்கள் நாளைக்கு தான் தவணை முடிந்து சாயந்தரமே தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. யூதர்கள் என்ன தவணை முடியுது என்ன செய்து சொல்லி ஜாபிர் ரலியல்லாஹு பார்க்குறாங்க. சரி ரசூலுல்லாஹ் சேர்ந்து ஏற்பாடு பண்றாங்க. அவங்க முக்கியமான ஆட்டை ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார்கிட்ட? ரப்புல் ஆலமீன்கிட்ட ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமா ரப்புல் ஆலமீன் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான் அப்படின்னு நம்பிக்கை உட்கார்ந்துருக்காங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது அல்லாஹ்வோட துஆ செஞ்சு வெளியே வந்தாங்க. வெளியே வந்து ஜாபிரே எல்லா கடன்காரையும் உள்ள வர சொல்லுங்க, இந்த குவியல்ல இருந்து அள்ளி கொடுத்து அவர் கடன் அடைங்க அப்படிங்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர்களே அல்றாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது வரைக்கும் அடுத்த வருடத்து தவணையும் சேர்த்து கொடுத்து முடித்து விட்டு மிச்சம் பேச்ச பணம் வீட்டில் இருந்துச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த உதவி, அவர்கள் செஞ்ச அந்த பெருந்த பணத்திலே குறைந்த பெருந்த பணத்திலே ரப்பல் ஆலமீன் செய்து ஏற்படுத்திய அபிவிருத்தி, அதில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை நடந்த ஒரு மிகப்பெரிய அற்புதமாக சொல்லி காட்டுறாங்க. முஸ்னத் அஹ்மதிலே இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு இதுதான் ஜாபிர் ரலியல்லாஹு பொதுவாகவே அரபுகள் வந்து விருந்தோம்பல்ல அரபுகள் ரொம்ப நல்ல குணப்படைச்சவங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சவுதிக்காரங்க மற்ற அரபிகள் இருக்கட்டும் ஒன்னான அயோக்கியனா இருப்பான், ஆனா சாப்பிட உட்காந்துட்டா அவருடைய வேலைக்கார டிரைவர் எல்லாத்தையும் சேர்ந்து உத்தமமா சாப்பிடுவாங்க. இப்போ சாப்பிட உட்காந்தா டிரைவர் சேர்ந்து உட்கார அப்படிப்பாங்க, அவன் வீட்டுல வேலைக்காரங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி விருந்தோம்பல்ல இன்னைக்கு நீங்க ரமலான்ல வாய்ப்பு கிடைச்சா மக்கால கூட இதை பார்க்க முடியாது. மதீனால போய் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இஃப்தாருக்காக அவங்க செய்யக்கூடிய விருந்தோம்பல் நமக்கு அப்படியே ஒரு உள்ளத்தையும் நம்முடைய மனதையும் அப்படியே பயிற்சி கொள்ள செய்யும். அந்த மாதிரி விருந்தோம்பல், அதாவது ஒவ்வொரு ஃபேமிலியா அவங்க அந்த சூப்பரா கழிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க சின்ன குழந்தைகளை விட்டுருவாங்க, விட்டு நம்ம ரோட் நடக்கும் போது சின்ன குழந்தை கையை பிடிச்சிருவாங்க. எங்களோட தச்சிங்க எங்க பசங்க நபையுடைய ஃபுல்லா வெளியில சாரங்கி பசங்க போய் உள்ளேயும் வெளியாசு வெளியே சாரங்களையும் அவங்க பழம், ஃப்ரூட்ஸ், தயிர், ரொட்டி, சில பேர் பிரியாணி என்னென்னமோ வச்சிருப்பாங்க. வச்சு அந்த குழந்தைகளை அவங்க வீட்டு குழந்தைகளை அனுப்பி விட்டுருவாங்க. அந்த குழந்தைய ரோட் நடத்துவாங்க, எழுப்பிச்சிருப்பாங்க, எங்களோட இஃப்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கறது கண்குள்ளா காட்சியா இருக்கும். அந்த மாதிரி அந்த விருந்தோம்பல்ல பொதுவாக அரபுகள் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க, நடுப்படையவர்கள். அதிலும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு விருந்தோம்பல்ல அந்த அரபுகளெல்லாம் மிஞ்சக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு விருந்து பிரசாரம் செய்வதில் அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப ஆதி இன்பம். ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி கூப்பிட்டு விருந்து கொடுப்பாங்க. வீட்டில் ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஒண்ணு கிடையாது, ஜாபிர் வீட்டில் ஒண்ணு இல்லை, வெறும் கறி ஆக்கி வச்சிருக்காங்க, குடிக்க தண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ரொட்டி கூட இல்லை வீட்டில். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கறியை ரொம்ப ஆர்வமா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு தண்ணி குடிக்க சொல்றாங்க. என்ன ஜாபிரே, கறி எனக்கு ரொம்ப பிடித்தமான உணவு கண்டுபிடிச்சி பரவாயில்லையே அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடித்தமான உணவு, வீட்டில் வெறும் கறி, ரொட்டி கூட இல்லை, சாப்பிட்டு கறி சாப்பிடலாம், தண்ணி, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு சொன்னாங்க, எனக்கு கறி ரொம்ப பிடிச்சது, ரொம்ப கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க வெளியே வரும்போது உள்ள இருந்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி அந்த அம்மையார் உள்ள இருந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், எனக்காண்டி மனைவி காண்டி என்னோட கணவர்காண்டி துவா செய்யுங்க அப்படின்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து உலகப்பூர்வமா துவா செஞ்சுட்டு வர்றாங்க. இப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப அட்டாச்மெண்டா இருந்தாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ரொம்ப பிரியமா இருக்காங்க. இந்த நிலையில ஒரு நாள் தாத்துல் ரிகா என்ற ஒரு போர் நடந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் திரும்பி வந்துட்டு இருக்காங்க. அவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தை விட்டு சென்ற ஒரு நல்ல ஒட்டகம், நல்ல திராட்சமான ஒட்டகம், சொன்னாலே அவன் தலை சூடாக அனுப்பி வச்சாங்க. ஜனசா எடுத்துட்டு வந்து அந்த ஒட்டகம், அது ஒன்றுதான் அவங்க சொந்தமா இருக்க ஒட்டகம், நல்ல வேகமா அவருடைய ஒட்டகம். அந்த ஒட்டகம் என்னாச்சு, எல்லாத்தையும் தாண்டி எல்லா ஒட்டகத்தையும் தாண்டி வேகமா வருது மதீனாவை நோக்கி. எல்லாம் ஜமாத் சஹாபாக்கள் எல்லாம் வரும்பொழுது கொஞ்ச நேரம் அந்த ஒட்டகத்தை என்ன செஞ்சாங்க, அப்படியே சோர்ந்து போய் இருந்துச்சு, மெதுவா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பின்னாடி வந்து ஒட்டகம் முன்னாடி போகுது எல்லாம் வேகமா. இதே இவங்க விரட்டி பார்க்கறாங்க, கேட்க மாட்டாங்க, மெதுவா நடக்குது. எப்பவுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பு என்ன அப்படின்னா, ஒரு பிரயாண கூட்டத்தோடு சென்றால் கண்ணன் சொல்ல கடைசியா வருவாங்க. இன்னைக்கு கூட தலைவர் இருக்கீங்க, தலைவர் முன்னாடி வர பின்னாடி தொண்டர்கள் அப்படியே வந்தா வருவாங்க. அப்ப முன்னாடி வரலாம், தலைவர் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா கண்ணன் சொல்ல இயல்பு என்ன அப்படின்னா, தன்னோட சஹாபாக்கள் முன்னாடி அனுப்பிட்டு கடைசியா தான் வருவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, யாரா பழைய மாவட்ட தலைமைத்துவத்தை கண்ணன் சொல்ல கற்றுக் கொடுத்தாரு. அப்ப கேட்கறாங்க, என்ன விஷயம்னா மதிச்சுக்க, இப்பதான் கல்யாணம் பண்ணது, சின்ன வயசு பொண்ணு, அதனால கல்யாணம் பண்ணி சின்ன வயசு, சீக்கிரம் போறேன் அப்படின்னாங்க. அப்புறம் சொல்லுறாங்க, அப்படியே கல்யாணம் முடிச்சியா, என்ன இது இப்ப கன்னி பெண்ணா இல்ல இந்த பெண்ணா, டைவர்ஸான பெண்ணா? அது சையீபனா பாக்கிறானா கன்னி பெண்ணு, புதுசா கல்யாணம் பண்ற பொண்ணு. சையீபனா ஏற்கனவே கல்யாணம் ஐயா விதவையான பெண்ணு. அப்போ சையீபாவா பாக்கிறாவா அப்படின்றாங்க. ஜாபிர் சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் ஒரு சையீபா தான் முடிச்சேன், அதாவது ஒரு விதவை
பிரஷர் வேணாமா, அவன் சின்ன வயசுக்கு அவன் உன்னோட விளையாடுவா, நீ அவனோட விளையாடுற, நல்ல மகிழ்ச்சியமா போகும் சந்தோஷம் வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. அப்ப ஜாகிரதையில் சொல்றாங்க, இல்லையா சொல்றா உங்களுக்கு தான் தெரியும்ல, அத்தா 9 பொம்பளை பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைலாம் விட்டு போயிட்டாங்க. இந்த நேரத்தில் நானும் சின்ன பிள்ளை கல்யாணம் பண்ண அப்படின்னா இந்த பிள்ளைங்க கண்ட்ரோல் பண்ற வயசு எனக்கு இருக்காது. அப்ப இந்த பிள்ளைங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அதை தாய் ஸ்தானத்துக்கு கவனிக்கணும்னா அப்ப 4 வயசுல பண்ணதான் முடிக்கணும், ஒரு அனுபவமான ஒரு உதவி பண்ண முடிக்கணும், அப்பதான் பொருத்தமா இருக்கும்னு நினைச்சு நான் உதவி பண்ண முடிச்சேன் யார சொல்லா அப்படின்னு உடனே கண்ணு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சின்ன வயசுல அவங்களுடைய மெச்சூரிட்டியை பார்த்து அசப்த யா ஜாபிரே மிக கரெக்டா பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இப்படிதான் கரெக்டா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கைக்காண்டி அவங்க பரதத்துக்கான பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனப்பூர்வமா துவா செஞ்சாங்க. துவா செஞ்சு என்ன பண்ணாங்க, தங்களுடைய கையில வச்சு அந்த சின்ன ஒரு குச்சியை வச்சு பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டகத்தை அப்படி குத்துனாங்க. அது எடுத்துச்சு ஓட்ட, அதுக்கப்புறம் கடுமையான ஸ்பீட்ல ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓடி அது வீட்டுக்கு போயிடுச்சு. போய் எல்லாம் வந்து சேர்ந்தாங்க. மறுநாள் ஜாகிரதை சொல்ல பார்க்கும்போது என்ன ஜாகிரதை ஒட்டகம் தெரியுமா இல்லையா இப்ப நல்லா போயிட்டு இருக்குது, இதே நான் தரணும் அப்படின்னா அப்ப நான் சொன்னது இல்லை அதெல்லாம் இல்லை, பேச்சு தான், நான் விலைக்கு வாங்கினேன், நீங்க எனக்கு கொடுத்தா ஆகணும். யோசிச்சாங்க, இந்த சிறுவாரசு நான் பேசுற வாசல் தான் கொடுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஜாகிரதை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அந்த ஒட்டகத்துக்குரிய கிரையை என்னவோ அந்த கிரயத்தை போன்று 2 மடங்கு கிரயத்தை ஜாகிரதையில் எடுத்து அந்த ஒட்டகத்தை அவனுடைய கொடுத்து எங்களுக்கு அனுப்ப வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த அளவு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசுலயே ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு ஒரு மிகப்பெரிய குடும்ப இதோட சேர்ந்து அல்லாஹ்வை மார்க்கத்துக்காக கஷ்டப்படுறாங்க, பாடுபடுறாங்கனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப அழகாக பாசம் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு முறை ஹந்தக் நடந்தது. ஹந்தக்குக்காண்டி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் கூடி தோண்டிட்டு இருக்காங்க மதீனா சுத்தி. அந்த நேரத்துல ஒரு சஹாபி சொல்றாங்க, யார சொல்ல என் வயிற்று கடுமையான பசி தரணும், வயிற்று கல்ல கட்டி வேலை செய்யறேன் அப்படின்னு நபிஸல்லல்லாஹு பண்ணாங்க. அவங்களுடைய துணிகளை கட்டினாங்க, 2 கல் இருந்துச்சு. அப்போ நானும் பசியோட இருக்கிறேன், கடுமையான பசி தான் இருக்கணும்னு இந்த செய்தியை இந்த சம்பவத்தை பார்த்து ஜாபிர் ஜீரணிக்க முடியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பசியோட வயிற்றுல கல்ல கட்டி வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு என்ன பண்ணாங்க, யார சொல்ல ஒரு 10 நிமிஷம் டைம் தாங்க வீடு போட்டு தரேன் அப்படின்னாங்க. சரி போயிட்டு வா அப்படின்னாங்க. நேரம் பண்ணிட்டு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பசியோட 2 கல்ல வயிற்றுல வேலை செய்யறாங்க, என்ன ஜீரணிக்க பார்த்துட்டு அதனால என்ன வீட்டுல இருக்குதோ அதை வச்சு மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணி ரசூலுல்லாஹி கூட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி நான் ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் கொஞ்சோண்டு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, அதை அறுத்து கரைச்சி வச்சு வச்சிருக்கிறேன். வேணா பக்கத்து வீட்டில் கடை தான் வாங்கி ஏதாவது ஒரு ரொட்டியெல்லாம் சுட்டு வைக்கிறேன். எத்தனை பேர் சாப்பிடலாம், 2 பேர் 3 பேர் சாப்பிடலாம், அவ்வளோதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட 2 பேர் மட்டும் குடிப்பாங்க, தயவுசெய்து அதிகமாக கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பிரச்சனை குடியில் தான் தெரியும். நம்ம பாட்டு ஒரு சாப்பாடு குடிப்படுவோம், அங்கே போனால் அன்னைக்கு பார்த்து ரசம் தொகையில் இருக்கும், அந்த மாதிரி தலை அடிச்சுமா நேரத்தில் நல்ல சாப்பாடு ஜாலியாக இப்போ பார்த்து யாரும் கொடுத்துருக்காரு கஷ்டப்படுவோம் நடக்குமா இல்லையா. இந்த அம்மா சொல்லி அனுப்பி ஒரு பேரை பண்றாங்க, ஜாகிரதை நேரம் சொல்ல காதல் யாரும் சொல்லலாம், இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் ரொட்டி கறி செஞ்சுருக்காங்க, உங்களை மட்டும் வர சொன்னாங்க, கூட அதை 2 பேரும் கூப்பிட்டுங்க அப்படின்னாங்க. என்ன வேலை நிறுத்துங்க ஜாகிரதை எழுதி கிளம்பு கவர்மெண்ட் ஜாகிரதை எல்லாத்துக்கு வேலை தூக்கி போனாங்க. அங்கிருந்து 2 பேர் 3 பேர் சமைச்சது சொல்ல ஓப்பன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஜாகிரதை நீ 2 பேருக்கு எல்லாரும் வாங்க பண்ணிட்டாங்க. ஜாகிரதை வந்து என்னடா இது இப்படி சொல்ல ஆரம்பம் சொன்னேன் போட்டாங்க எல்லாம் எதுவும் எந்த எதிர்பார்க்கல, எல்லாம் பசியோடு இருக்காங்க, எங்கே யாரும் தரமாட்டாங்க இருக்காங்க, அவ்வளவு பசி அவ்வளவு கஷ்டம். இந்த வார்த்தை சொன்னாங்க எல்லாம் இந்த கம்பட்டி இப்படி கடப்பாறை எடுத்து அப்படி போட்டு எல்லாம் ஜாபர் வீட்டு கொடை எடுக்க ஆரம்பிச்சாங்க. கொடை எடுத்து வீட்டுக்குள்ள வராங்க, ஜாபர் ரசூல் அவராக திப்பு சாப்பிடுறாங்க. அந்த அம்மா ஜாபருக்குள்ள முறைக்க ஜாபர் அவங்களுக்குள்ள கண்ணாலேயே ஒரு பொறுப்பு நடக்குது. அந்த அம்மா கண்ணாலே சுட்டு இருக்கிற மாதிரி பாக்குறாங்க, சொல்லித்தானே விட்டாங்க, நீ என்ன பண்ண நான் சொன்னதான் சொல்ல ரசூலுல்லாஹி கூப்பிட்டா எனக்கு தெரியாது. இவங்க 2 பேரும் பாத்திரத்துல ரசூலுல்லாஹி கவனிச்சிட்டாங்க. கவனிச்சு கவலைப்படாதீங்க, அந்த பாத்திரத்துடைய மூடியை மூடிட்டு கரண்டியால திறந்து பக்கம் எடுத்துக்கிட்டே இருங்க, நீங்க அதை வர இருக்கிற வரைக்கும் எடுத்துட்டே இருங்க அப்படின்னாங்க. சகோதரர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுது, 450 சஹாபாக்கள் சாப்பிடுறாங்க. 450 பேர், 2 பேர் 3 பேர் சாப்பிடுற சாப்பாட்டை நான் ஏதோ வந்து சாய்பாபாவுடைய மந்திரஜாலம் வித்தியானத்தோட இல்லை இப்படின்ற ஒன்று லிங்க வரதுக்கும் இப்படின்ற கூடி வர்றதுக்கும் இது மந்திரஜாலம் அல்ல. இது சோதனை கண்ணு நாயகம் சிலக்கன் சந்தத்தாரத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுதான் முஅஜிஸா, அற்புதங்கள் பேரு. இதுதான் முஅஜிஸா பேரு, அற்புதங்கள் பேரு. இது சாதாரண உங்களை மாதிரி என்ன மாதிரி மனிதர்கள் செய்ய முடியாது. நிச்சயமா அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருக்கும் மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டக்கூடிய எப்படி, அதாவது ஒரு ஆண் பெண் இல்லாமல் உலகத்தில் மனிதனால் பிறக்கவே முடியாது என்பதை இயற்கை நியதி மட்டுமல்ல
அழுதாங்க சாப்பாடு வந்துட்டே இருக்குது. அந்த அம்மாவுக்கு பெரிய ஆச்சரியம் தாங்க முடியல. எங்கிருந்து வந்து சட்டி திறந்துட்டாங்க. சட்டி திறந்துட்டாங்க. நபிசல்லாஹு சொன்னாங்க, அந்த அம்மா பேரை சொல்லி, சுலைமா அம்மா பேரு, சுலைமாவே நீ மட்டும் சட்டியை திறக்காமல் இருந்திருந்தால் இந்த ஹந்தக் யுத்தம் முடியும் வரை அத்தனை பேருக்கு உணவு வந்து கொண்டு இருந்தது. ஹந்தக் யுத்தம் முடியும் வரை அத்தனை பேருக்கு எனக்கு உணவு வந்துட்டே இருக்கும். நீ ஏமா தொடர்ந்து பார்த்த அப்படின்னாங்க. இதுவும் ஜாபிர் வாழ்க்கையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து கொடுக்க போக அவங்க அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு குதிரத்தையும் வல்லமையும் பார்த்தாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இயற்கையாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அவங்க நெருக்கமா அதிகமா இருந்தாங்க. அதில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சுமார் 800க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் அறிவிச்சிருக்காங்க. அதிகமான ஹதீஸ்கள் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அதிகமா அறிவிச்சது கிடையாது. ஆனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எக்கச்சக்கமான ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா எப்போ ரசூலுல்லாஹ் கூடவே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் வார்த்தையில வாயில வராத உடனே நோட் பண்ணுவாங்க, மத்தவங்க கொடுப்பாங்க. அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு ஹதீஸ்களை கற்றுக்கொள்வதிலும் கற்றுக் கொடுப்பதிலும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான ஆர்வம். எதனால ஒரு முறை ஷாம் தேசத்துல அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் என்பவர் இடத்துல ஒரு ஹதீஸ் இருக்குது. ஷாம் தேசத்துல சிரியா இடத்துல மக்கா மதீனால இருந்து ஒரு 3000 கிலோமீட்டர் இருக்கும், 3000 மைல் இருக்கும். அந்த 3000 மைல்களுக்கு அப்பால் உள்ள ஷாம் தேசத்துல அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் என்பவர் இடத்துல ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸ்ல போய் கேட்டு நேரடியாக கேட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் இவங்க சஹாபி தான், அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு தேடி இதற்கென்று ஒரு ஒட்டகத்தை விலை கொடுத்து வாங்கி ஷாமுக்கு போய் அங்க போய் அவங்களுக்கு ஹதீஸை நேரடியாக கேட்டு கொண்டு அறிவித்தார்கள். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை தெரிந்து கொள்வதிலோ அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதிலோ அவ்வளோ ஒரு ஆர்வமா ஆசையா இருந்ததுனால தாங்க இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்துல கண்மணியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் பொக்கிஷமா பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. கையில் எடுத்த தடயத்துல தமிழ்காரங்களுடைய ஆதரவுலாம் உங்க ஹதீஸ் உழைக்கவோ எடுக்கவோ முடியாது. சும்மா நேற்று வரைக்கும் அந்த அறிவிப்பாளர் பழகினா இருந்தது. இன்னைக்கு தனக்கு தேவையான உடனே ஆர்எஸ் புஷ்லாம் முடிச்சு அந்த அறிவிப்பாளர் பலமாயிட்டு இருக்கிற கதெல்லாம் ரசூலுல்லாஹி ஹதீஸ்ல கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை தெரிந்து கொள்வதிலே அதில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணாங்க. ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காக மதீனாவுக்கு ஷாம் தேசம் போய் அங்கேயிருந்து போய் அந்த ஹதீஸை கற்றுக்கொண்டு வந்து மக்களுக்கு அறிவித்தார்கள். அதில் அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்திருந்தது. அதே மாதிரி மஸ்லமா பின் மஹ்லத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்ர் தேசத்துல எகிப்திலே அவர்களுக்கு சில ஹதீஸ்களுக்கு தெரிஞ்ச உடனே மதீனால இருந்து மிஸ்ருக்கு போனாங்க, ஈஜிப்துக்கு போனாங்க. எகிப்துக்கு போய் அங்கிருந்து மஸ்லமா பின் மஹ்லத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து சில ஹதீஸ்களை கற்றுட்டு வந்து மாணவர்கள் அறிவிச்சாங்க. மஸ்ஜித் நபவியிலே அதுல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ் வகுப்பு நடத்த ஆரம்பிச்சா அப்படியே ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி உட்கார்ந்துருவாங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று நடப்பதால இப்போ நீங்க மஸ்ஜித் நபவியில பாத்தீங்கன்னா ஹதீஸுடைய வகுப்பு ஒரு ஹதீஸுடைய பாடம் நடந்துட்டே இருக்கும். அங்க உட்காந்து அங்க ஷேக் ஒருத்தர் நடத்துவாரு, இங்க உட்காந்து ஒரு ஷேக் நடத்திட்டு இருப்பாரு, இங்க உட்காந்து ஒரு ஷேக் நடத்திட்டு இருப்பாங்க. மஸ்ஜித் நபவியிலே இன்னைக்கும் அந்த இல்முடைய அந்த சூழ்நிலை, அந்த ஹதீஸுடைய சூழ்நிலை இன்னைக்கு மதீனால பார்க்கலாம். நம்மளும் பார்ப்பாங்க, மதீனால பார்ப்பாங்க. சரி நம்ம அரபில பேசிட்டு இருப்பாங்க, சரி துவா ஓதுறவங்க பத்தி வந்துருவாங்க. எனக்கு ஒன்றும் புரியாது பாவம். அதனால கண்மணியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜித் நபவியிலே ஹதீஸுடைய ஹல்காக்கள் தர்சுல் ஹதீஸ் நடக்கக்கூடிய அந்த அழகான சூழ்நிலையை இன்னைக்கு நம்ம மஸ்ஜித் நபவியில பார்க்கலாம். அப்படி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸுடைய ஹல்காவிலே ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அதில் ஜாபிர் பாடம் நடத்துவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் பொழுதுலாம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்துக்குள்ள ஒரு அபரிமிதமான மகிழ்ச்சி கொள்வாங்க, சந்தோஷம் கொள்வாங்க. அது மட்டும் இல்ல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸ்ல அறிவிக்கிற ஆர்வம் காரணம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அபரிமிதமான ஞாபக சக்தி இருந்துச்சு, நல்ல ஞாபக சக்தி. எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா இது உம்ராவுக்காக மதீனாவுக்கு வர்றாங்க, மக்காவுக்கு வர்றாங்க. அப்பதான் என்னது ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. அந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது பையத் ரிதுவான் என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தடியின் கீழே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பையத் செய்றாங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி ரசூலுக்கு ஃபதஹல இன்னா ஃபதஹனா லக ஃபதஹன் முபீனா யக்ஃபிரு அல்லாஹ் மின் மா தகதம மின் தம்பிக்கிற ஆரம்பிக்கிற சூறால அல்லாஹ் அந்த பையத் தஹத ஷஜரா நபியே இது யுபாயிஉனக தஹத ஷஜரத்தை நபியே அந்த மரத்தடியிலே உங்களிடத்திலே பையத் செய்தார்களே அவர் உங்களிடத்தில் பையத் செய்யவில்லை, அல்லாஹ் இடத்துல பையத் செய்தார்கள் அப்படிங்கிற அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த மரத்தடியிலே கண்மணியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பையத் செய்ததுனால அதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த மரத்துல சில சஹாபாக்கள் பார்த்தாங்க, இது பையத் ரிதுவான்ங்கிறது உன்னதமான பையத் இருந்த இடம். அது மட்டுமல்ல அல்லாஹ் இந்த மரத்தை குர்ஆன்ல சொல்றான். அதனால அந்த பக்கம் போகும்போது வரும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த மரத்தடியில ஒரு ரெண்டு தொழுது போவாங்க சஹாபாக்கள். அந்த மரத்துல நூல் கட்ட மாட்டாங்க, பூட்டு கட்ட மாட்டாங்க, துணிச்சி எல்லாம் கட்ட மாட்டாங்க, புள்ளவரை தேடி ரெண்டு நாள் தொழுது போவாங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க, இது ஒரு பிதாத்தாவது அந்த மரத்தடியில தொழுது, அந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டாங்க. பையத் ரிதுவான்ங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்தடியில உட்கார்ந்து பையத் செய்றாங்க.
அந்த மரத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுறான். அந்த மரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த இடம், பைய செஞ்ச இடம், அது இஸ்லாத்திலே ஃபத்தஹ் மக்காவுக்கு அந்த பையன ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. உதவியா உடன்படிக்கை தான் மக்களுக்கு காரணமா இருந்துச்சு. அப்ப அல்லாஹ் அந்த இடத்துல செஞ்ச பையத்து தான் என்ன ஃபத்தஹ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பகிரங்கமான வெற்றி கொடுத்துறான். அப்ப பகிரங்கமான வெற்றி கிடைத்த இடம்ன்றதால அங்க ஒரு 2 ரக்காத் தொழுது போலாமே தொழுவத்தான் செஞ்சாங்க. அந்த மரத்தையே உமரது இருந்து அவங்க வெட்டி எடுத்தாங்கடா. இன்னைக்கு ஷிர்க் நடக்கிற தர்காக்கள் என்ன பண்ணலாம்? என்ன பண்றது? நம்ம ஒரு மரம், அந்த மரத்தை யாரும் கும்பிடல, வணங்கல, அதை கொண்டு கைத்து கட்டல, நூலை கட்டல, கூட்டு போடல, வேற அநியாயங்கள் பண்ணி ஷிர்க் பண்ணல, 2 ரக்காத் தொழுதாங்க. இதே விதாத்துல உமரது எல்லாம் அவங்க வெட்டி எடுத்தாங்க. அந்த மரம் வெட்டி எறியப்பட்டு விட்டது. அது இல்லாம அந்த இடமே மறைஞ்சு போச்சு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு 90வது வயசுல சொல்லுவாங்க, என்னை இப்ப கூட்டு போனாலும் அந்த மரத்துடைய இடத்துல காட்டுவேன், எனக்கு நல்ல ஞாபகம் வருதுன்னு. மரம் இல்லை, மரத்தை விட்டாங்க. உமர் வஃபாத்தாகி அதுக்கு உஸ்மான் வஃபாத்தான பிறகு ஜாபிர் ரலியல்லாஹு 90வது வயசுல சொல்லுவாங்க, என்னை இப்ப கூட்டு போனாலும் அந்த மரம் எனக்கு நல்ல ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு கடுமையான ஞாபக சக்தி கொடுத்துருந்தான். அதே மாதிரி மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதிலும் ஃபிக்ஹ் சட்டங்களை தெரிந்து கொள்வதிலும், மார்க்கத்தை ஹதீஸை வச்சு ஃபிக்ஹ் சட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த மார்க்க சட்டங்களிலும் அதில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான வல்லுநராக இருந்தாங்க. ஒரு முறை அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவருடைய தந்தை அப்துல்லா இப்னு அம்ர் அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்துறாங்க. குத்தகைக்கு உடனே ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துறாங்க, காய்க்காத தோட்டத்தை குத்தகைக்கு எடுக்க கூடாது. ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க. சும்மா குத்தகைக்கு எடுத்தா என்ன காய்க்குமா பூக்குமா அல்லது மரமா வராதா விவசாயம் ஒண்ணுமே தெரியாது. இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு தோட்டத்தை குத்தகைக்கு எடுக்க மாதத்துக்கு அனுமதி இல்லை. ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க அப்படின்னு தன்னை தந்தை என்ன பண்ணாங்க, குத்தகை எடுத்ததை தடுத்துன்னு கொடுக்க வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு மார்க்கத்தை சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி தெரிந்து கொள்வதிலே, அதை அல்ல மற்றவங்க சொல்வதிலே மிகப்பெரிய ஒரு திறமையாளியாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ஒரு முறை ஒரு குதிரையிலிருந்து கீழே விழுந்தாங்க. குதிரையிலிருந்து கீழே விழுந்தாங்க. கீழே விழுந்த உடனே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் படுக்கையா இருக்கிறாங்க, போய் நோய் விசாரிக்க போறாங்க. நோய் விசாரிக்க போகும்போது பேசிட்டு இருக்காங்க, ரசூலுல்லாஹ் என்னாச்சு, எப்படி அடிபட்டுச்சு, என்ன எதுவும் பேசிட்டு இருக்கும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி முடிச்ச உடனே ஜாபிர் தனியாக கூப்பிட்டு சொன்னாங்க, ஜாபிரே கொஞ்சம் பணம் தொண்டையா இருக்குது, கொஞ்சம் கடன் தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. யாருங்க? ஜாபிர் ரசூலுல்லாஹ் கடன் கேட்டாங்க, கொஞ்சம் பணம் கஷ்டமா இருக்குது, கொஞ்சம் ஏதாவது கடனா இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஜாபிர் அந்த வார்த்தை கேட்டவுடனே அவங்க அப்படியே ஆடி போயிட்டாங்க. உடனே தன்னுடைய வீட்டிலிருந்து கொண்டு வந்து தன் இருந்த பணத்தை கொடுத்து யாரும் சொல்லா, இதை வச்சுக்க, நீங்க கடனை தச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே கடன் வாங்கிய பாக்கியத்தை பெற்ற நபர்களில் அதில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவர். அதே மாதிரி ஒருவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு நோய்வாய்ப்பட்டாங்க. போதும் முடிஞ்ச உடனே நோய்வாய்ப்பட்டு மயக்கமாய் விழுந்துட்டாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்க போறாங்க, வீட்டுக்கு பார்க்க போறாங்க. பார்க்க போகும்போது ஜாபிர் ரலியல்லாஹு மயக்கத்தில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அவர்கள் மீது தன்னுடைய புனிதமான எச்சில தொட்டு வச்சு அவங்க அல்லாஹ்வுடைய இறை வசனங்களை ஓதி ஊதுறாங்க. ஓதி ஊதுனோட கொஞ்ச நேரத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கண் முழிச்சிடறாங்க. கண் முழிச்சோன்னு கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், எனக்கு தந்தையும் கிடையாது, எனக்கு அந்த நேரத்தில் ஜாபிர் பிள்ளையா பிறக்கல, கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லை, ஆண் குழந்தை இல்லை, அப்போ எனக்கு ஆண் குழந்தை இல்லை, ஆண் வாரிசு இல்லை. அப்போ நான் இருக்கிற இந்த 2 தோட்டத்தை எப்படி என்னுடைய தங்கச்சிமார்கள் பங்கு வச்சுக்கிறது, யாரும் சொல்லலாம், ஆண் வாரிசே இல்லையே. ஆண் வாரிசு இல்லாட்டா அவங்க அவங்க கலாலான்னு சொல்லுவாங்க, கலாலான்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கலாலா வாங்கினேன், இந்த சொத்தை எப்படி பங்கு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கலாலா பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய தங்கச்சிமார்களுக்கு 3-2 பங்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. வீட்டோட வெளியே வந்த பிறகு திரும்ப உள்ள போறாங்க. உள்ள போய் ஜாபிர் சொல்றாங்க, ஜாபிரே நீங்க நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் இந்த நோயில நீங்க மரணிக்க மாட்டீர்கள், இந்த நோயில நீங்க மரணிக்க மாட்டீர்கள், இன்ஷா அல்லாஹ் நீங்க வாழ்வீங்க. ஏன்னா இப்பதான் வெளியே போன அல்லாஹ் ரப்பல் ஆயத்தம் தான் இஸ்அலூனக அனில் கலாலா, நபியே கலாலாவுடைய சட்டத்தை பற்றி உங்களுக்கு கேட்கிறார். சூரத்து நிசா வருது கலாலாவுடைய ஆயத்தை பத்தி. அதாவது வாரிசுதாரர்கள் யார் யார் எவ்வளவு போகணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆண் வாரிசு மேலே ஆண் வாரிசு இல்லை, கீழே ஆண் வாரிசு, அதாவது எனக்கு ஆண் இல்லை, கீழே ஆண் பிள்ளையே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த வாரிசு வந்து யாருக்கு போகுங்கிறது வந்து அதை கலாலா சொல்லுவாங்க. கலாலாவோட சட்டத்தை கேட்கிறாரு. கலாலாவை எப்படி செஞ்சீங்கன்னு அந்த ஆயத்தம் தான். அந்த ஆயத்தை நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஜாபிரே நீங்க கலாலாவா இருக்கிறனால அல்லாஹ் கலாலாவோட சட்டத்தை இறக்கிட்டான், அதனால நீங்க இன்ஷா அல்லாஹ் இப்போ நிச்சயமா மூத்தா மாட்டீங்க. கலாலா பத்தி அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டா, அல்லாஹ் இன்னும் உங்களுக்கு வாழ வைத்து இன்னும் ஆண் வாரிசுலாம் கொடுமா அப்படின்னு பெருமானா துவா செஞ்சாங்க. அவருடைய துவாவுக்கு ஏற்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவுக்கு ஏற்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 91 வயது வரை வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் மூத்தாங்களா ரொம்ப நாள் வரைக்கும் அதில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்தாங்க. இப்படி ஒரு ஹுதைபியா உடன்படிக்கை பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் தங்கி இருக்காங்க.
கடுமையான தண்ணி பஞ்சம். அந்த சுமைசிங்கிறது தங்கியிருக்காங்க. சுமைசிங்கிறது மக்காவுக்கு போறவங்க தெரியும். ஜித்தாலுக்கு மக்காவுக்கு போற போகுது. ஜித்தாலுக்கு மக்காவுக்கு போற வழியில ஒரு ரேகால் மாதிரி ஒரு குரான் ரேகால் வச்சு ரேகாலுக்கு குரான் வச்ச மாதிரி இடம் வரும். அதை ஆரம்பி ஆரம்பம் அதை தாண்டி ஒரு 5 நிமிஷம் தான் அந்த சுமைசிங்கிற இடம் வரும். அந்த சுமைசி தான் வந்து உதயபியா உடன்படிக்கை நடந்த இடம். அந்த சுமைசி இடத்துல ரசூலுல்லாஹ் தங்கி இருக்கும் பொழுது கடுமையான தண்ணி பஞ்சம். குடிக்க தண்ணி இல்லை, ஒதுச்சல் தண்ணி இல்லை, யாருமே தண்ணி இல்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது தண்ணி தருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாபிர் வந்து தண்ணி தர்றாங்க. சோதரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒதுச்சல் குடிக்க தண்ணி வேணுங்கிறதுக்காண்டி 23 மைல் தேடி அலைஞ்சி தண்ணி எடுக்க போயிட்டாங்க. தண்ணி எடுத்து திரும்ப வர்றாங்க. கொஞ்ச நேரத்தை பார்த்து யாரோ ஒட்டகத்துல யாரோ தேடி போறாங்க எங்கேயோ. அப்போ நம்ம முஸ்லீம்கள் சஹாபாக்கள் யாரோ போறாங்கன்னு சொல்லிட்டு யாரை போயிட்டோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்கனவே தண்ணி தேடி வந்து 23 மைல் வரைக்கும் தேடி வந்து தண்ணி எடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க நம்முடைய சஹாபாக்கள் தண்ணி இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளோட சஹாபாக்களுக்காண்டி தண்ணி தேடி அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஜாபிர் சொன்ன ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல தண்ணி எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தண்ணி எடுத்து அவங்க தண்ணி எடுத்துட்டு மக்கள் கொடுத்தாங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்கள் எல்லாத்துலயும் பங்கெடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆக்களை பெறுவதில் அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. எந்த அளவுக்குனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது யாராவது விருந்து கூப்பிட்டாங்கன்னா தனியா போக மாட்டாங்க. பெரும்பாலும் கூட ஜாபிர் அழைச்சு போடுவாங்க. ஜாபிர் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க விருந்து வீட்டுக்கு போனா விருந்துக்கு ரசூலுல்லாஹ் தான் கூப்பிடுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க யார் ஒரு அடையா விருந்தாளியா வீட்டுக்கு வருகிறானோ வரும்போது திருடனா அப்படின்னா போகும்போது கொள்ளைக்காரனா போயிடறான் அப்படின்னாங்க. ஒருத்தர் அடையா விருந்து போயிட்டு வச்சுங்க ஒரு விருந்து நடக்குது. சரி பரவாயில்ல பிரியாணி கம்மன்னு வருது கல்யாணத்துல யார் பார்க்கணும் 1000-2000 பேர் இருக்கிறாங்க நம்மளுக்கு நுழைஞ்சிடுவோம் அப்படின்னு நினைச்சா போகும்போது திருடனா போறோம் வயது போவோம் வரும்போது கொள்ளைக்காரனா வரும். ரசூலுல்லாஹ் அப்ப அடையா விருந்தாளியா யார் வச்சிருக்கானோ அப்படி செல்லும் பொழுது திருடனா செல்வான், திரும்பி வரும் பொழுது கொள்ளைக்காரனா வருவான் அப்படின்னாங்க. நபிசுல்லாஹ் நம்ம யார் எங்க வந்து தனியா போக மாட்டாங்க. அதில் ஜாபிரை கூட கூட்டு போகலாம். அப்ப அலையா விருந்தாளி எப்படி கூட்டு போகலாம்? அலையா விருந்தாளி எப்படி கூட்டு போகலாம்? ரசூல் அழைச்சு ரசூலுல்லாஹ் மட்டும் தானே கூட அவங்க கூட்டணும்னா பெர்மிஷன் வரணும் இல்லையா? போன உடனே அந்த வீட்டில் இருந்துருவாங்க. இது என்னோட நண்பர் ஜாபிர், இவருக்கு விஷயத்தை சொல்லியிருக்கான். அவர் விரும்பினா அவருக்கு சாப்பிட்டாரு இல்லைன்னா அவர் போயிடுவாரு. நீ என்ன சொல்றீங்க? இல்ல ரசூலுல்லாஹ் சாப்பிட சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஜாபிர் சாப்பிட சொல்றாங்க. இன்னைக்கு யாராவது அரசியல் தலைவர்கள் இருந்து கூட்டணும் வச்சுங்க சுபஹானல்லாஹ் கூட்டது அவர் மட்டும்தான். அதுக்கு பின்னாடி அல்ல கை நொல்ல கை பட்டம் சதுரம் செவ்வகம் எல்லாம் வந்து 500 பேருக்கு இருந்து மற்றவங்க சாப்பாடுலாம் வாங்கி போடுவாங்க. நீ நடந்தே உலகத்துல யாராவது ஒரு பெரிய மனுஷனாக இருந்து கூட்டா அவர் மட்டும் ஒரு 3 கார் மாதிரி ஆள் வருவோம். முன்னாடி பின்னாடியும் வலதுபுறத்தில் 2 பேர் வலதுபுறத்தில் 10 பேர் வந்து எல்லாம் ஒரு முகம் முகிட்டு போவான். இங்க வீட்டில் உள்ள சோறு எல்லாம் போயிடும். கண்ணு நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எங்கேயாவது இருந்து போனா பெரும்பாலும் ஜாபிர் மட்டும் தான் கூட்டு போவாங்க. கூட்டு போனா முதல்ல வீட்டுக்காரங்க பெர்மிஷன் கேட்பாங்க. இவர் என்னோட நண்பர் ஜாபிர், இவர் வந்திருக்கிறாரு, நான் அவரே கூட்டு வந்துருக்கிறேன், நீங்க விருப்பப்படினா சாப்பிடுறது நான் போயிட்டு வருவேன். அவங்க சொன்னாங்க யாரும் சொல்ல சில சமயம் போனா இல்லையா உங்களுக்கு கூட சொன்னேன் ஜாபிர் திருப்பி போயிடுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்தெடுத்தது இந்த மாதிரி ஓப்பனா மட்டும்தான். உள்ள ஒளிவு மறைவுறதே கிடையாது. நம்ம தமிழ் வெள்ளத்தி வெள்ளத்தி மனதாரமாக இருந்தாங்க. மனசுக்குள்ள ஒரு உள்ளத்தை வச்சுட்டு உள்ள வச்சுட்டு வெளியே ஒன்று பேசிக்கிட்டு கூட்டுது ஒரு இந்த மாதிரி சாப்பாடு பெர்மிஷன் தான் யாரும் சாப்பாடு யாரும் சாப்பிடுங்க இல்லையா 2-3 பேர் செஞ்சோம் அவர் போச்சு விடுங்க போயிடுங்க. இதுல ரசூலுல்லாஹ் தப்பா நினைக்க மாட்டாங்க, அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹ் சாப்பிடுறாங்க, அந்த அஸ்மா ரலியல்லாஹு வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா அக்கா அஸ்மா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு அஸ்மா நீ சாப்பிட அப்படிங்கிறாங்க சொல்றாங்க. அவங்க ரசூலுல்லாஹ் பர்தா இல்ல அப்படி உள்ள ரூமுக்குள்ள போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்காம ரசூலுல்லாஹ் அஸ்மா நீ சாப்பிட அப்படிங்கிறாங்க. திரைக்கு பின்னாடி இருந்து இப்ப அஸ்மா சொல்றாங்க இல்ல ரசூலுல்லாஹ் நான் பசி இல்ல அப்படிங்கிறாங்க. பட் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அஸ்மாவே பசியும் பொய்யும் என்று ஒன்று சேராது, பசியும் பொய்யும் ஒன்று சேராது, அதனால நீ பொய் சொல்ற, அதனால அதை சாப்பிட்டு அப்படின்னாங்க. அப்போ இந்த மாதிரி பசி வச்சுக்கிட்டே வேணாம்னு சொல்றது அல்லது வெளியில சாப்பிட்ற மாதிரி இருக்கிறது உள்ள திட்டுறது இந்த மாதிரி முனாஃபிக் சஹாபாக்கள் கிடையாது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க பெருமானார் விருந்துக்குன்னா ஜாபிர் விருந்து போவாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹ் ஜாபிர் விருந்தும் அவங்க வீட்டு நிலத்துல உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் கிராஸ் பண்ணி போறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் வா ஜாபிர் அப்படின்னாங்க. அதுக்கு வந்தாங்க கையை பிடிச்சாங்க ஜாபிர் எங்கேயும் கூட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் ஜாபிர் பின்னாடியே போறாங்க. போன நேரம் தான் வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு போனா அங்க வீட்டுல இருந்த சாப்பாட்டு அந்த அம்மா அன்னைக்கு அது சலமா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மனைவி 3 ரொட்டி வச்சிருந்தாங்க. அந்த 3 ரொட்டியை பாதி ஆக்கி 2 பேர் வச்சுட்டாங்க. சால்னா என்ன பார்த்தா ஒன்றும் இல்லை, வீட்டில் சால்னா ஒன்றும் இல்லை. அப்போ உமுசலமாட்ட கேட்குறாங்க, உமுசலமா சால்னா ஒன்றும் இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லையா சால்னா இருக்கு, சிறுக்கா இருக்குது அப்படிங்கிறாங்க. சிறுக்கானா திரும்ப இந்த சிறுக்கானா அந்த உருதுக்கான சொல்லுவோம், சிறுக்காட்டு எது தெரியுமா? வினிகர் கரெக்ட், வினிகர்
விடிகர் வந்து அரபு மக்கள் வந்து புலங்கிற பழக்கம் இருந்துச்சு. அப்போ அந்த விடிகர் இருக்குது அப்படின்ற உடனே விடிகர் மாதிரி நல்ல சாப்பிட்டா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விடிகரை வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க 1.5 ரொட்டி அவங்க ரொட்டின்னு சொன்னாங்க. அதில் ஜாபிர் சொல்றாங்க, அன்றிலிருந்து எனக்கு உலகத்திலேயே மிக மிக பிடித்தமான உணவு விடிகர் ரொட்டி தான். கண்ணனார் சொல்றாங்க, வீட்டில் உள்ளதை வச்சு என்னை கண்ணியப்படுத்தி எனக்கு விருந்து கொடுத்து விடிகர் ரொட்டி வச்சு விடிகிற மாதிரி நல்ல சாப்பிட்டா என்ன இருக்குது அப்படின்னு சாப்பாடு கொடுத்ததுனால அன்றிலிருந்து எனக்கு ஒரு வாழ்க்கையில பிடித்தமான பொருள் விடிகர் ரொட்டி தான் அப்படின்னு சொல்லி ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா விஷயத்திலும் கூடவே இருந்து ஒத்துழைப்பாக இருந்த ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துக்கு பிறகு அலி காலத்துல அந்த நேற்று சொன்னாலே அந்த ஜங்க ஜமல் ஏற்படும் பொழுது இவங்க வந்து அலி ரலியல்லாஹு பக்கம் நியாயத்தின் சொல்லி அலிகள் பக்கம் இருந்தாங்க. அந்த நிலையில ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய 91வது வயதிலே அலிகளின் ஆட்சிக்கு பிறகு மதீனாவுக்கு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற கொடுங்கோலன் அவன் கவர்னரா வரான், அமீரா வரான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்து மிகப்பெரிய கொடுங்கோலன், அவனுக்கு வாக்கு கேள்விப்பட்டிருப்போம். அவனுடைய இமாரத்தின் கீழ் அவனுடைய ஆட்சியின் கீழ் நிறைய சஹாபாக்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். எக்கச்சக்கமான சஹாபாக்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அந்த சித்திரவதை செய்யப்பட்ட சஹாபாக்கள் அதில் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களும் ஒருவர். ஒரு கட்டத்தில் என்னன்னா அவன் செய்த சித்திரவதை 91 வயதையும் பாராமல் அவன் பண்ண சித்திரவதை தாங்காமலேயே ஜாபிர் ரலியல்லாஹு ஷஹீதாக மூத்தாங்க. மூத்தாவும் வசித்து பண்ணிடுறாங்க. எந்த காரணத்தை கொண்டும் எனக்கு இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஜனாதத்துவம் நடத்தக்கூடாது. ஏன்னா பொதுவாக அமீராக என்ன பண்ணோம், ஜனாதத்துவம் நடத்தணும், அதனால வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு வசித்து பண்ணிடுறாங்க. அதனால ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஜனாசால வந்து கலந்துக்கலாம், ஆனாலும் மக்கள் அனுமதிக்கல ஜனாசாத்துவம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஜாபிர் ரலியல்லாஹுடைய மகன் முந்திரி ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் தான் அவங்க ஜனாசாத்துவம் நடத்துறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாசறையில பயின்ற ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகை இபாதத்துல ரொம்ப பேணுதலானவங்க. எந்த அளவுக்கு சொன்னா ரசூலுல்லாஹ் காலத்திலேயே மஸ்ஜித் நபவியில அவருடைய வீடு 1 கிலோமீட்டர் தூரம் இருந்துச்சு. அப்போ ஒரு இடத்துல மஸ்ஜித் நபவிக்கு ஒரு இடம் வந்துச்சு, காலியாச்சு. அப்போ ரசூலோட பெர்மிஷன் கேட்கறாங்க, யார் சொல்லுதா நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன், ஏன்னா எனக்கு வந்து தொழுகை வரது ரொம்ப சிரமமா இருக்குது, அங்கேருந்து வரதுக்கு நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. நபிசுல்லாஹ் வேணா ஜாபிரே, அந்த இடத்துல வேற ஏதாவது நல்ல காரியத்தை பயன்படுத்துவோம், நீ வந்து 1 கிலோமீட்டர் 1 மைல் நடந்து வந்தாலும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் உனக்கு அல்லாஹ் கூலி உண்டு. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒரு வீட்டிலே உதவி செய்து விட்டு பள்ளிவாசலை தொழுவதற்காக மட்டுமே வருகிறாரோ அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நன்மை எழுதுகின்றான், ஒரு பாவத்தை அழிக்கின்றான், சொர்க்கத்தில் ஒரு அந்தஸ்து உயர்த்துகின்றான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த வார்த்தையை கேட்டதின் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு கூட அவர் மஸ்ஜித் நபவிக்கு முதல்ல போகல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு தான் சிறப்புன்னு சொல்லி அந்த வயசான காலத்தோட 91 வயசான பிறகு கூட அந்த ஒரு மைல் தூரத்திலும் நடந்து வந்தார். அவருடைய மகனால் யாராவது ஹாதிஸை கையை பிடிச்சி நடந்து வந்து மஸ்ஜித் நபவிக்கு வருவாங்க. எந்த அளவுக்கு நான் கடுமையான வெயில் காலத்துல லோகல் நேரத்துல பூமியில சஜ்ஜா செய்யும் நம்மளால அந்த இடத்துல ஏசி பாயில ஒன்றும் கிடையாதுங்க, வெறும் மண் தரை, ஒரு கூரை போட்டிருக்கோம், அந்த கூரை உள்ள வெயில் அப்படி வைக்க இருக்கும். அந்த மண் தரையில் உள்ள கற்கள் கூட சஜ்ஜா செய்ய முடியாதுன்றதுனால வீட்டிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா கல்லை கொஞ்சம் தண்ணியில போட்டு நல்ல புற வச்சு அந்த கல்லை எடுத்துட்டு வந்து அதை பரப்பி அதுக்கு மேலே சஜ்ஜா பண்ணுவாங்க. அது ஜாபிர் ரலியல்லாஹு. ஏன்னா பூமி தலை வைக்கணும்னு அவ்வளோ வெக்கையா சூடா இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி அந்த அளவுக்கு இபாதத்துகளிலே மிகப்பெரிய பேருந்தா கண்ணன் சொல்லிட்டாங்க. ஒரே காரணத்துக்காண்டி ரசூலுல்லாஹ் வஃபாத்தான பிறகு கூட மஸ்ஜித் நபவி பக்கத்துல இடம் கிடைக்கல, இடம் இருந்து கூட அவங்க என்ன பண்ணல, அவங்க வர விரும்பல. ரசூலுல்லாஹ் எனக்கு தான் ஹைர் பண்றாங்க, அங்கே தான் வரணும்னு சொல்லி கடைசி காலம் வரையில் அவர் மஸ்ஜித் நபவியில வந்து தொழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதில் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இருந்ததை போன்ற இபாதத்துடைய ஆர்வத்தையும் உறவினர்களின் விருந்தினர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய பேணக்கூடிய அந்த நற்குணத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வானாக. அவர்களிடத்தில் அனைத்து நற்குணங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்து அவர்கள் அடைந்த உன்னதமான நற்கூலியை உன்னதமான சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நசீபாக்குவானாக. வாஹதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சிறிய பசங்கள் தண்ணீர் பாக்கெட்டை பீச்சி எடுத்து விளையாடுகிறார்கள், மைக்கில் அறிவிக்கவும். நல்ல விளையாடுன்னு சொல்லியா? பெண்கள் எடுத்து முண்டியில் வைக்கும் டீ மற்றும் கஞ்சிக்கு இருப்பவர்கள் பணம் கொடுப்பார்கள். சரி, டிவி பார்த்தால் பொது குடுமா, நியூஸ், ஸ்போர்ட்ஸ் தவிர என்ன? அதாவது டிவி பார்த்தால் அதனால பொது முடியாது. ஆனா ஆபாசமான அசிங்கமான விஷயங்களை நீங்க டிவியில பாத்தீங்க, பொதுவோட பண்ணா அந்த பொதுக்கு என்ன அர்த்தம், என்ன மரியாதை இருக்குது? அதனால எந்த பொதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. பரது தொகையில் 3ஆம் மற்றும் 4ஆம் ரக்காத்தில் ஆல்ஃபா, இது ஆன்லைன்ல இருக்கு இல்லையா? பரது தொகையில் 3ஆம் மற்றும் 4ஆம் ரக்காத்தில் ஆல்ஃபாத்தியா மட்டும் போது ஒரு சுன்னத் மற்றும் நஃபில் தொகை எழுதி கடைபிடிக்க வேண்டுமா? அதே சட்டம். அதாவது நான் முதல் 2 ரக்காத்து மட்டும் தான் ஆல்ஃபா சூரத்து பாத்தியாவோட சின்ன சூறா ஓதணும். 3ஆவது ரக்காத்து 4ஆவது ரக்காத்துக்கு வந்து இது தேவையில்லை, சின்ன சூறா தேவையில்லை, சூரத்து பாத்தியா மட்டும் ஓதுனா போதுமானது.
நஃபில் தொழுகையில அதான் கடைபிடிக்கணுமா அப்படின்னு நல்லா புரிஞ்சுங்க. நஃபில் தொழுகையில 2 ரக்காத் தொழுவது சிறந்தது. நபிஸல்லாஹு இன்னமா ஸலாத்துல் முத்தனஃபில் மஸ்னா மஸ்னா, அதாவது முத்தனஃபிலான நஃபிலான தொழுகைகளை 2 ரக்காத் தொழுவது ஏற்றமானது நபிஸல்லாஹு சொல்றாங்க. அதனால அதுல 3வது ரக்காத் 4வது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹா சின்ன சூரா ஓதணும்ங்கிற பேச்சே வர்றதில்லை. என் அண்ணன் தம்பி தங்கைகள் ஆகியோரின் பிள்ளைகள் என் மனைவிக்கு மஹரம் ஆவார்களா? அண்ணன் தம்பி தங்கைகள் ஆகியோரின் பிள்ளைகள் என் மனைவிக்கு மஹரம் ஆவார்களா? எப்படி ஆவாங்க? உங்க அண்ணன் தம்பியே முதல் மஹரம் இல்லை, அண்ணனுடைய பிள்ளைகளுக்கு மஹரம் ஆவாங்க. அதாவது கணவர் கேட்கிறாரு, அவருடைய அண்ணன் தம்பி மஹரம் கிடையாது அவருடைய மனைவிக்கு. அவருடைய அண்ணன் தம்பியுடைய பிள்ளைங்க, அவருடைய சகோதரியுடைய ஆண் பிள்ளைகள், அதாவது மாமி மாமா மனைவி மஹரம் ஆகாது. சரி, மஹரம் ஆகாது. நோன்பு வைத்து விட்டு தூங்கும்போது குளிக்கிற நோம்பு புரியாது. நோம்பு வச்சு தூங்குறீங்க காலையில, அதனால இரவு பகலில் நோம்பு நடத்தி